ஹலோ செல்வங்களே. ம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கோ? சாப்பிட்டீங்களா? நான் கூட இப்போ தான் சாப்பிட்றதுக்கு போனாக்கா இன்னும் மம்மி சாப்பாடு பண்ணின்னு இருந்தாங்க. இவங்க அந்த குழம்பெல்லாம் எப்படி பண்ணுறாங்கோ, குழம்பு பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட பேசிக்கின்னு மெதுவாக பார்த்துன்னு இருந்தேன். அவங்க குழம்பு பண்ணுறதுக்கு என்னவோ தேக்ஸாவை எடுத்து அடுப்பில் வச்சாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க. அப்புறம் இந்த மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டாங்க, மிளகாத்தூள் போட்டாங்க, அப்புறம் பருப்பு போட்டாங்க. அந்த மாதிரி அப்போ கொஞ்சம் என்னென்னவோ டேஸ்டாகிறதுக்கு என்னென்னாச்சும் போட்டாங்க. பண்ணிட்டு கட்சியில் டேஸ்ட்டாக குழம்பு பண்ணிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு இப்படி தான் பண்ணுறாங்களா நினச்சின்னுட்டு அப்புறம் இந்த அங்கே மாங்காய் பழம் இருந்துச்சு வீட்டில். அந்த மாங்காய் பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அப்பேற்பட்ட டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்வீட்டாக இருந்துச்சு. சரி, நம்ம அப்பா இந்த மாங்காய் பழத்தை எப்படி பண்ணார், மம்மி அந்த சுவையாக அந்த குழம்பு படுத்தி இதை போட்டு அத்தை போட்டு பண்ணாங்களே, இந்த மாங்காய் பழத்தை எப்படி கடவுள் எப்படி பண்ணிக்குவார் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அந்த மாங்காய் எப்படி பண்ணாருன்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பண்ணார், அந்த மாங்காய் செடியை போட்டார். அது பெரிய மரமாக வந்துச்சு. அதில் பூ விட்டுச்சு. பூ விட்டோன்னே முதல்ல பூவை பண்ணார். பூவை பண்ணிவிட்டு அதை அதில் வேறு என்னத்தையும் போட்டு பண்ணார். அது ஒரு மொகு ஆச்சு. ஆனோடனே அந்த பூவை சாப்பிட்டு பார்த்தாக்கா, அந்த பூ அவர் சாப்பிட்டு பார்த்தாரு. அது ஒரு மாதிரி மெதுவாக இருந்துச்சு. அப்புறம் அதை ஒரு மொக்கா பண்ணார். பண்ணிவிட்டு அந்த மொக்கை சாப்பிட்டு பார்த்தாரு. அது கொஞ்சம் சப்புன்னு இருந்துச்சு. மாங்காய் பழம் பிடிக்கணும் சரி சொல்லிட்டு அந்த சப்புன்னு இருந்துச்சா. அப்புறமா வேற என்னாச்சும் மிளகா சீரகம் அது இது போடுற மாதிரி வேற என்னாச்சும் போட்டார். அப்போது கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் என்னாச்சும் எடுத்து போட்டார். அப்புறம் அது கொஞ்சம் புளிப்பாக ஆச்சு. அப்புறம் இன்னும் என்னாச்சும் பண்ணி போட்டார். கொஞ்சம் புளிப்பு தித்திப்பு மாதிரி, கசப்பு புளிப்பு இது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதை இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சார். அப்படியே கொஞ்ச நாள் விட்டார். அது இதெல்லாம் வெந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்வீட்டாக வீட்டில் குழம்பு பண்ணாக்கா எப்படி அது குழம்பு தாளிக்கிற வாசனை, குழம்பு வாசனை எப்படி வருது, அந்த மாதிரி அந்த மாங்காய் கொஞ்சமாக ஒரு ஸ்வீட்டாக ஒரு மாதிரி வாசனை வந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே கீட்டு வச்சுட்டு அந்த மரத்தில் அப்படியே விட்டுனே இருந்தார். அது கொஞ்சம் எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து அப்புறமா ஸ்வீட்டாக மாங்காய், இப்போ நம்ம மாங்காய் பழம் சாப்பிட எப்படி ஸ்வீட்டாக இருக்குது, கட்சியில் அந்த மாதிரி ஸ்வீட்டாக ஆகிட்டு அப்படியே அப்படி குழம்பெல்லாம் கொச்சிட்டு பிறகு எப்படி அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி அந்த பச்சையாக இந்த மாங்காய் பழம் அப்படியே கொஞ்சம் கலரெல்லாம் மாறிட்டு ஒரு மாதிரி அழகு கலர் அப்படியே மஞ்சள் கலராக வந்துச்சு. அப்போ அதை சாப்பிட்டு பார்த்தா சரி அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்த்தா இந்த சப்புன்னு இருந்தது,
கசப்பாக இருந்தது, புளிப்பாக இருந்தது, இதெல்லாம் சேர்த்து எல்லாம் நல்லா சட்டியில் குழம்பு எப்படி வேவுது அந்த மாதிரி இந்த மரத்தில் இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு அந்த மாங்காய் பழம் டேஸ்ட் வந்துச்சு. அவர் எப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். முதல்ல என்ன பண்ணார், என்னத்த பண்ணார், சப்புன்னு இருந்துச்சு. அப்புறம் என்னத்தையும் போட்டார், அதில் போட்டோன்னே கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. அது மாங்காய் பிஞ்சு சாப்பிட்டா கசப்பாக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்னென்னோ பண்ணார், அது இன்னும் கொஞ்சம் வளர்த்தோன்னு விட்டார். அப்புறம் புளிப்பாக இருந்துச்சு. அப்புறம் நான் வாயில் சாப்பிட்டு பார்த்தா கண்ணால் அப்படி புளிப்பாக இருந்துச்சுப்பா. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அந்த மரத்தில் அப்படியே விட்டார், குழம்பு வேவுத கொதிக்கிட்ட அது மாதிரி விட்டுனே இருந்தார். விட்டுனேந்த உடனே அப்புறம் கொஞ்சம் கலரெல்லாம் சேஞ்ச் ஆச்சு. எப்படி கொதன்னு குழம்பு கொச்சாக்கா அந்த குழம்பு ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலராக எல்லோ கலராக வர மாதிரிலாம் அந்த மாதிரி அந்த மாங்காய் பழம் அப்படியே கலரெல்லாம் சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் குழம்பெல்லாம் கொச்சிட்ட பிறகு எப்படி ஸ்மெல்லு வருது. நான் குழம்பு அவங்க வீட்டில் குழம்பு எல்லாம் செய்கிறாங்க, சிக்கன் குழம்பு எல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் ஸ்மெல்லாகுது சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாங்காய் பழம் ஸ்மெல்லாக ஆகிட்டு கலரெல்லாம் வந்துட்டு அதை சாப்பிட்டு பார்த்தாக்கா இந்த குழம்பு எடுத்து கொஞ்சம் கையில் ஊற்றி பார்த்துட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறாங்கண்ணே. அந்த மாதிரி அந்த மாங்காய் பழம் ஃபுல்லாக பழுத்துட்டு அப்புறம் அந்த டேஸ்ட்டு வந்துச்சு. என்ன டேஸ்ட்டாக போடுற அந்த மாங்காய் பழம். இந்த மாங்காய் பழத்தை எப்படா பண்ணாருன்னு பார்த்தா இப்படி முதல்ல இப்படி, அப்புறம் நிறைய கசப்பாக பண்ணார், அப்புறம் கொஞ்சம் புளிப்பாக பண்ணார், அதெல்லாம் கொதிக்க வைக்கிற மாதிரி கொஞ்ச நாள் விட்டார். அது அப்படியே கலரெல்லாம் சேஞ்ச் ஆச்சு. சேஞ்ச் ஆகிட்டு அவ்வளோ மாங்காய் பழம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆச்சு. ஓஹோ, நம்ம அப்பா மாங்காய் பழத்தை இப்படி தான் பண்ணாரா சொல்லிட்டு நான் செஞ்சுக்கினேன், கண்டுபிடிச்சிட்டேன். அவர் கூட பார்த்துருக்காரு, இவன் என்ன பண்ணாலையும் எங்கேருந்தெல்லாம் ஒலிஜன்னு பார்த்துட்டு இருந்தான் இவன் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருந்தார். ஓகே, அவர் மாங்காய் பழத்தை எப்படி பண்ணார் நான் சொல்லிட்டுன்னா தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஓகே செல்வங்களே, இப்போ மாங்காய் பழம் நிறையா இருக்குது கடையில். இன்னும் நம்ம ஊர்லலாம் அங்கே இந்தியாவிலலாம் இன்னும் மாங்காய் பழம் வரல நினைக்கிறேன். இங்கே எங்கே பார்த்தாலே மாங்காய் பழம். ஆஸ்திரேலியாவில் நான் இப்போ சாப்பிட்டுன்னு இந்த மாங்காய் பழ கதை எப்பட்றான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே.